Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பேரோல் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பேரோல் கேட்டே இருப்பாங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம பேரோல் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சோ கம்பெனிக்குள்ள வந்துட்டு கிரியேட் குள்ள வந்து நான் பேரோல் அப்படினு சொல்லி ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேரோல் போட்டாச்சு. அட்ரஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ரீஜியன்ல வந்து நான் இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிட்டு இதை நான் சேவும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நமக்கு ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ல நார்மலா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வந்து நமக்கு எஸ் இருக்கணும். இப்போ நம்ம பில் வைஸ்லாம் பார்க்க போறது இல்லை, ஸோ நம்ம நோ கொடுத்துக்கலாம். தென் மெயின்டைன் இன்வென்ட்ரி, இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி, இந்த ரெண்டுமே எஸ் இருக்கணும். டாக்ஸும் இப்போதைக்கு பார்க்க போறது இல்லை, ஸோ நம்ம நோ கொடுத்துக்கலாம். அண்ட் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண போறது கிடையாது, நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேரோலுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு, எதை நாம எனபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பேரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும். இதுல மெயின்டைன் பேரோல்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்க எஸ் கொடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு பேரோல் வந்து அதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சோ மெயின்டைன் பேரோல் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படியே அதை எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே எனபிள் பேரோல் ஸ்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா இங்க உங்களோட டீடைல்ஸ், உங்க ஆபீஸோட டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? இன்கம் டாக்ஸ் நம்பர் கேட்கும், கம்பெனியோட கோடு, இஎஸ்ஐ பிரான்ச் ஆபீஸ் எல்லாமே வந்து நீங்க கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இப்போதைக்கு வந்து நான் என்ன மட்டும் கொடுத்துக்கிறேன்னா, மெயின்டைன் பேரோல் மட்டும் நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வேண்டாம், சோ நான் அதை வந்து நோ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும், மெயின்டைன் பேரோல் மட்டும் எஸ் கொடுத்துக்கணும். இப்போ ஃபியூச்சரை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லெஜர் கிரியேட் பண்ணிக்கலாங்களா? சோ கிரியேட் குள்ள வந்துட்டு லெஜர் குள்ள வந்துட்டு நான் கிரியேட் பண்றேன். நாம பேரோல் போடும்போது லெஜர்ல எதை மட்டும் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்ப பேலன்ஸ் எல்லாம் எங்க போய் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் நம்ம எங்க கிரியேட் பண்ணுவோம்னா, பேரோல் நம்ம எனபிள் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த பேரோலுக்கு கீழே லெஜர்ஸ் எல்லாம் இருக்கும், அங்க போய் நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோ இதுல வாங்க நம்ம கேபிட்டல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, எல்லாமே அங்கேதான் கிரியேட் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. நம்ம நார்மலா கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, பர்ச்சேஸ், சேலு அண்ட் சப்ளையர் நேம், கஸ்டமர் நேம், ரெண்ட், அதெல்லாமே எப்பவும் போல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா பேரோல்ல போற லெஜர்ஸ் மட்டும் நம்ம தனியா கிரியேட் பண்ணணும். இப்ப நம்ம பேரோல் மட்டும் பாக்குறங்காட்டி அதை மட்டும் நான் எடுக்கிறேன். நம்ம எல்லா டாபிக்கும் லாஸ்ட்ல வந்து எல்லாமே மிங்கிள் ஆன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து போடலாம். அது போடும்போது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலா புரியும். ஓகேங்களா? சரி, இப்ப வந்து நம்ம கேபிட்டல் மட்டும் இதை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்த பேலன்ஸ் லெஜர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பேரோலுக்கான லெஜர், அதை எங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட் குள்ள போய் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பேரோல் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு ஒர்க் போறோம்னு வைங்களேன், ஜென்ரலா நீங்க லோக்கல்ல எங்கேயாவது ஒர்க் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் 12,000 ரூபாய் சேலரி அப்படின்னா 12,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இல்ல 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஓகே. இல்ல நீங்க ஒரு எம்என்சி கம்பெனில ஒர்க் போறீங்க, இல்ல கவர்மெண்ட் ஆபீஸரா இருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நமக்கு சேலரி மட்டும் தான் வரும்னு சொல்ல முடியாது. அது கூட அலவன்சஸும் சேர்ந்து வரும். அலவன்சஸ் அப்படின்னா என்னது, இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் உங்க ஆபீஸ் இருக்கிறதுக்கும் லாங் டிராவல் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆபீஸ்ல டிராவல் அலவன்சஸ் வந்து தருவாங்க. அப்படின்னா என்னது, பஸ் சார்ஜ் ஆகுது பாத்தீங்களா, அந்த ரேட்டை அவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்தது நீங்க ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ரூம் ரெண்ட் அந்த ஆபீஸ்காரங்களே பே பண்ணுவாங்க. அப்ப அது வந்து ரெண்ட் அலவன்சஸ். இதே மாதிரி மொபைல் ரெக்யூப்மெண்ட் ஒன்று இருக்கும், உங்க மொபைலுக்கான ரீசார்ஜ் ஆபீஸே பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து அலவன்சஸ். ஓகேங்களா? அந்த அலவன்சஸ் ஆட் பண்ணி அவங்களோட சேலரி எவ்வளவு வருது அப்படின்னு பாக்குறது தான் பேரோல். அதுதான் நம்ம பேரோல்ல போடுவோம். ஓகேங்களா? சேலரி போக எக்ஸ்ட்ராலாம் நம்ம ஆட் பண்றோம் இல்லையா, அப்ப அது எல்லாமே சேர்ந்து அலவன்சஸ் எவ்வளவு வரும் பாத்துக்கலாம். எல்லாமே ஆபீஸ் கொடுக்கதான் செய்யறாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. சில ஆபீஸ்ல நம்ம சேலரியில இருந்து அமௌண்ட்டை பிடிக்கவும் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப டெய்லி போய் நீங்க ஆபீஸ் கேண்டீன்ல டீ குடிக்கிறீங்க அப்படின்னா டீ சார்ஜ் வந்து 10 ரூபின்னு எடுத்துக்கோங்க. அப்ப டெய்லியும் குடிக்கும் போது அந்த 10 ரூபி ஆகுது பாத்தீங்களா, அதை வந்து நீங்க சேலரி வாங்கும் போது உங்க சேலரியில இருந்து மைனஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா, அந்த மாதிரி அவங்க உங்க சேலரியில இருந்து அமௌண்ட்டை மைனஸும் பண்ணிக்க முடியும், இல்ல எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் ஆடும் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன் தான் பேரோல். ஓகேங்களா? சரி, இப்ப பேரோல்குள்ள வந்தாச்சு. பேரோலுக்கான லெஜரை நம்ம கிரியேட் பண்ண போறோம்.
அப்ப நம்ம கிரியேட் குள்ள வந்துக்கலாம். இதுல பேரோல் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வியூ ஆகும். ஃபியூச்சர்ல நீங்க பேரோலுக்கு எஸ் கொடுக்கல அப்படின்னா இது வியூ ஆகாது. சரி, இப்ப பேரோல் மாஸ்டர்ஸ் இதுல எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டைப்பா பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒர்க் போனாதானே நமக்கு சேலரி தருவாங்க, போகலன்னா சேலரி தருவாங்களா? மாட்டாங்க. அப்ப நீங்க ஒர்க் போறீங்கன்னா அதை வந்து அவங்க அட்டெண்டன்ஸ் போடுவீங்க எல்லாருமே இல்லைங்களா? அப்ப அவங்க எப்படி நோட் பண்ணுவாங்க? பிரசன்ட் அப்படின்னு போடுவாங்க. ஒர்க்குக்கு நீங்க போகல அப்படின்னா ஆப்சென்ட் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. அப்ப அதை தான் நம்ம அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டைப்ல கிரியேட் பண்ணணும். என்னது? பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் கிரியேட் பண்ணுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நேம்ல ஃபர்ஸ்ட் என்ன போட்டுக்கலாம்? பிரசன்ட். ஓகேங்களா? பிரசன்ட்னு போட்டாச்சு. இங்க அண்டர்ல வந்து பிரைமரியா இருக்கட்டும், நீங்க எதுவும் மாத்த வேண்டாம். அட்டெண்டன்ஸ் டைப்க்கு வந்துருங்க. இப்ப நீங்க ஒர்க் போறீங்க, அதான் பிரசன்ட்னு போட்டிருக்கீங்க. அப்ப நீங்க பிரசன்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அன்னைக்கான சேலரிய உங்களுக்கு தருவாங்க இல்லைங்களா? நீங்க பிரசன்ட் ஒர்க் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேலரி தருவாங்க. அப்போ சேலரி கொடுக்குறாங்க. அப்ப என்ன? நீங்க அட்டெண்டன்ஸ் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? அட்டெண்டன்ஸ் ஆர் லீவ் வித் பே அப்படின்னா நமக்கு சேலரி கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். நீங்க பிரசன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கொடுத்துருவாங்க. சோ அட்டெண்டன்ஸ் ஆர் லீவ் வித் பே வந்து நம்ம செலக்ட் பண்றோம். எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்? டேஸ்ல. ஏ டேஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்க அன்னைக்கு போனீங்கன்னா சேலரி, போகலன்னா சேலரி இல்ல. சோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க டேஸ் வந்திருக்கு. இது நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஆப்சென்ட்க்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்சென்ட். ஆப்சென்ட்னா என்னது? நீங்க அன்னைக்கு ஒர்க்கே போகல, நீங்க லீவ். அப்ப நீங்க லீவ் போட்டா அவங்க சேலரி தருவாங்களா? தரமாட்டாங்க இல்லைங்களா? அப்ப செகண்ட் ஒன் என்னது? லீவ் வித்தவுட் பே. லீவ் வித்தவுட் பேனா என்னது? நீங்க வேலைக்கு போகல, அன்னைக்கு லீவு. அப்ப ஆப்சென்ட் அப்படின்னா நீங்க வேலைக்கு போகல, அன்னைக்கு லீவ். சோ லீவ் வித்தவுட் பே போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப அட்டெண்டன்ஸ் குள்ள வந்து நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணிருக்கோம்? ஆப்சென்டா பிரசன்டா. ஆப்சென்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்காது, பிரசன்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். அந்த ரெண்டை மட்டும் நீங்க எதுல கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டைப்ல கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பே ஹெட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். பே ஹெட்ல என்ன கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம அலவன்சஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அலவன்சஸ்ல எதெல்லாம் உங்க ஆபீஸ்ல நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு கிரியேட் பண்ணணும். இப்போ எல்லா ஆபீஸ்லயும் எல்லா அலவன்சஸும் தரமாட்டாங்க. ஒரு சில ஆபீஸ்ல ரெண்ட் பே பண்ணுவாங்க, ஒரு சில ஆபீஸ்ல பே பண்ண மாட்டாங்க. டிராவல் வந்து ஒரு சில ஆபீஸ்ல தருவாங்க, ஒரு சில ஆபீஸ்ல தர மாட்டாங்க. சோ உங்க ஆபீஸ்ல என்னென்ன குடுக்குறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பே ஹெட்ல கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ பே ஹெட் குள்ள வந்துருங்க. என்னென்ன அலவன்சஸ் குடுக்குறாங்க அப்படின்னு போடுறதுக்கு முன்னாடி சேலரி குடுக்குறாங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் குடுக்குறாங்க. அப்ப சேலரிய ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். சேலரினா நார்மலா அலவன்சஸ் எல்லாம் இல்லாம நார்மல் சேலரி அவங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க நேம் வந்து சேலரினும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நார்மல் சேலரினும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் நார்மல் சேலரின்னு போட்டுக்கிறேன். ஓகே, நார்மல் சேலரின்னு போட்டாச்சு. அடுத்தது பே ஹெட் டைப். இப்போ நம்ம எம்ப்ளாய்க்கு பர் மந்த்துக்கு 10,000 சேலரி கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப அது என்னது? எம்ப்ளாய்க்கு பே ஹெட் டைப்ல வந்து எம்ப்ளாய் பேஸ் பண்ணி நீங்க போடணும். நீங்க சேலரி கொடுக்குறீங்கன்னா எம்ப்ளாய்க்கு அது என்னது? ஏர்னிங். ஏர்னிங்னா சம்பாதிக்கிறது. அப்ப பாருங்க செகண்ட் ஆப்ஷன் ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாய். நம்ம கொடுக்குற சேலரி எம்ப்ளாய்க்கு வந்து சம்பாத்தியம். சோ ஏர்னிங் ஃபார் எம்ப்ளாய் வந்து கொடுத்துக்கணும். அடுத்தது இன்கம் டைப். அந்த சேலரி அவங்களுக்கு பிக்சடா இருக்குமா இல்ல மாறிட்டே இருக்குமா அப்படின்னு கொடுக்கணும். இப்போ உங்க ஆபீஸ்ல வந்து ஸ்டாஃப் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, ஹெச்ஆர் இருக்காங்க, 3 பேருக்கும் ஒரே சேலரியா நீங்க கொடுப்பீங்க? பிக்சடா இல்ல இல்லைங்களா? சேலரி மாறும். ஸ்டாஃபுக்கு ஒரு சேலரியா இருக்கும், மேனேஜருக்கு ஒரு சேலரியா இருக்கும். அப்ப சேலரி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப இங்க நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா வேரியபிள் கொடுக்கணும். ஓகேங்களா? அண்டர்ல நமக்கு அது என்னன்னு கொடுக்கணும். இப்ப நம்ம சேலரி கொடுக்கறோம்னா நம்ம தான் சேலரி கொடுக்கறோம், நம்ம கிட்ட இருந்து கேஷ் வெளியே போகுது. அப்ப நமக்கு அது என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? இந்த சேலரி நார்மல் சேலரி வந்து நமக்கு ஓவரால் நெட் சேலரியில அஃபெக்ட் ஆகணுமா அப்படிங்கறத அஃபெக்ட் நெட் சேலரி. ஆமா அஃபெக்ட் ஆகணும். சோ நான் எஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது நேம் ஆஃப் டிஸ்பிளைடு இன்ஃப்ளேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேம்ல என்ன இருக்கோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் கிராவிட்டி வந்து நோவே இருக்கட்டும், இப்போதைக்கு எஸ் கொடுக்க வேண்டாம். கால்குலேஷன் டைப். எப்படி நமக்கு நார்மல் சேலரி கால்குலேட் பண்ணுவாங்க? அன்னைக்கு போனோம்னா சேலரி, இல்லனா சேலரி இல்ல. அப்ப எதை பேஸ் பண்ணி பண்றாங்க? நம்மளோட அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி பண்றாங்க.
அப்ப இங்க நீங்க என்ன கொடுக்கணும், ஆன் அட்டெண்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்ப அட்டெண்டன்ஸ்ல நமக்கு பிரசன்ட் கால்குலேட் பண்றது ஈஸியா இல்ல ஆப்சென்ட் கால்குலேட் பண்றது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஆப்சென்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்சென்ட் தான் நமக்கு கம்மியான டேஸா இருக்கும். சோ ஆப்சென்ட் கால்குலேட் பண்றது தான் நமக்கு ஈஸி. அப்போ இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பேல வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டீங்கன்னா வித்தவுட் பேல ஆட்டோமேட்டிக்கா ஆப்சென்ட் கால்குலேட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். அப்ப ஆப்சென்ட்க்கு வந்து நீங்க என்ட்ரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கால்குலேஷன் பீரியட் நமக்கு எப்படி வரும், டேஸ்ல வரும். ஏன்னா நீங்க போனீங்கன்னா சேலரி, இல்லைன்னா சேலரி கிடையாது. சோ இங்க நாம டேஸ் போட்டுக்கலாம். ரவுண்டிங் மெத்தட் தான் நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நார்மலா ஜென்ரலா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதை அப்படியே வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் சேலரி வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம ஆபீஸ்ல கொடுக்குற அலவன்சஸ் எல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டிராவல்கான அலவன்சஸ் கொடுக்குறாங்க. அப்ப டிராவல் அலவன்சஸ் நம்ம நேம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் டிராவல் அலவன்ஸ் ஷார்ட்டா போட்டிருக்கேன். அதே எம்ப்ளாய்க்கு என்னது, ஏர்னிங் தானே, நம்ம எக்ஸ்ட்ரா தானே கொடுக்குறோம். அப்ப அது அவங்களுக்கு ஏர்னிங் தான். இது மாறுமா மாறாதான்னு கேட்டீங்கன்னா மாறும். எப்படி, இப்போ ஒருத்தவங்க வந்து பக்கத்திலேயே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கம்மியா கொடுத்தா போதும். இதுவே ரொம்ப லாங்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும். சோ இது வந்து வேரியபிள். நமக்கு என்னது, இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? நெட் சேலரியில அஃபெக்ட் ஆகணும். சோ எஸ் கொடுத்துக்கோங்க. நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதுவே வந்துடும். கிராவிட்டி போட வேண்டாம். இது எதை பொறுத்து நம்ம கொடுப்போம் அப்படின்னா இதுவும் அட்டெண்டன்ஸை பொறுத்து தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இதுலயும் நம்ம எதை கால்குலேட் பண்றது ஈஸி, ஆப்சென்ட கால்குலேட் பண்றது தான் ஈஸி. ஓகேங்களா? சேம் அதே மெத்தட் தான் நம்ம சேவ் பண்ணிடுச்சு. அடுத்தது ரூம். டிராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கு டிராவல் அலவன்சஸ் கொடுத்தாச்சு. சரி, ரொம்ப லாங்கா இருக்கு, டிராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து பக்கத்துலயே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாம என்ன பண்ணணும், ரூம் ரெண்ட் அலவன்சஸ் கொடுக்கணும். டிராவல்ல வரவங்களுக்கு டிராவல் கொடுத்துக்கலாம். ரூம் எடுத்து ஸ்டே பண்றவங்களுக்கு ரூம் ரெண்ட் அலவன்சஸ் கொடுக்கணும். அப்ப அதுக்கும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிருக்கணும். சோ நான் ரெண்ட் அலவன்சஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுவும் எம்ப்ளாய்க்கு ஏர்னிங் தான். இது வந்து பிக்ஸடா வேரியபிளான்னு கேட்டீங்கன்னா பிக்ஸடு. ஏன் நான் பிக்ஸடுன்னு சொல்றேன், இப்போ ஒரு ஸ்டாஃப் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு மேனேஜர் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ரெண்ட் சேமா தான் இருக்கும். அவங்க மேனேஜர்ஸ் அவங்களுக்கு 20,000, இவங்க ஸ்டாஃப் இவங்க 10,000 அப்படின்னா பிரிக்க முடியாது இல்லைங்களா? ரெண்டு பேருக்குமே ரூம் ரெண்ட் வந்து சேமா தான் இருக்கும். சோ இதை வந்து நான் பிக்ஸ்ட்ல கொடுத்துக்கிறேன். நமக்கு இது என்னதுதான், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா நெட் சேலரியில அஃபெக்ட் ஆகட்டும். இது நாம எப்படி கொடுப்போம், இப்ப ரூம் நீங்க வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கீங்க, 2 நாள் நீங்க ஊருக்கு போயிட்டீங்க. அப்ப அந்த 2 நாளுக்கு நீங்க ரெண்ட் பே பண்ண மாட்டீங்களா? அப்படிலாம் யாரும் விட மாட்டாங்க. நீங்க வீடு 1 மாசம் ஃபுல்லா பூட்டியே இருந்தாலும் சரி, நீங்க ரூம் ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். அதுல எந்த ஆப்ஷனுமே கிடையாது இல்லைங்களா? அப்போ வந்தாலும் வரலனாலும் நம்ம ரெண்ட் பே பண்ணணும். இந்த மாதிரி பிக்ஸ்டா எல்லா மந்த்தும் நம்ம பே பண்றதுக்கு என்ன கொடுக்கணும்னா பிளாட் ரேட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? பிளாட் ரேட் அப்படின்னா என்னது, நம்ம வந்தாலும் வரலனாலும் நமக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா வந்து பிளாட் ரேட். ஓகேங்களா? இதே எப்படி நம்ம போட்டோம்னா மந்த்ல போடலாம். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் தானே நம்ம ரெண்ட் பே பண்றோம். சோ இங்க வந்து நம்ம மந்த் கொடுத்துக்கலாம். தென் நீங்க நாட் அப்ளிகபிள் தான், இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க ஃபுட்டுக்கு போடலாம், மொபைல் ரெக்யூமெண்ட் போடலாம், என்னென்ன அலவன்சஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்க போட்டுக்கலாம். சரி, இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம சேலரியில ஆட் பண்றதுதான் பார்த்திருக்கோம். தென் இன்னொரு என்ட்ரி வந்து சேலரியில இருந்து மைனஸ் பண்றதுக்கும் போட்டுடலாங்களா? அப்ப நான் மைனஸ் பண்றதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா கேண்டீன் சார்ஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, கேண்டீன் சார்ஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா மந்த்லி ஒன்ஸ் அவங்க எவ்வளவு வந்து டீ குடிக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறாங்களோ அதை அவங்க சேலரியில இருந்து மைனஸ் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். அதுதான் வந்து கேண்டீன் சார்ஜ். ஓகேங்களா? இதே எம்ப்ளாய்க்கு என்னது, ஏர்னிங்கா அவங்க சேலரியில இருந்து நம்ம மைனஸ் பண்றோம். அப்ப என்னன்னா டிடக்ஷன். ஓகேங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தாதான் ஏர்னிங், மைனஸ் பண்றோம் அப்படின்னா டிடக்ஷன். இது மாறும். இது வந்து நமக்கு என்னது, இன்கம், இன்டைரக்ட் இன்கம். ஏன் இன்கம்னு சொல்றேன், மைனஸ் பண்றோம் இல்லைங்களா சேலரியில இருந்து. சோ நமக்கு அது இன்கம். கேண்டீன் சார்ஜ் இங்கேயே வந்துடும். இது எப்படி நம்ம மைனஸ் பண்ணுவோம், அட்டெண்டன்ஸை பொறுத்தா ப்ரொடக்ஷனை பொறுத்தா? ப்ரொடக்ஷனை பொறுத்தா இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வேலையெல்லாம் ப்ரொடக்ஷன் டீம் பாத்துப்பாங்க. இல்ல அவங்க வந்தா மைனஸ், அவங்க வந்தாங்க, ஒர்க் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைனஸ் பண்ணணும். வரலன்னா மைனஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆன் அட்டெண்டன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து நான் ஆன் அட்டெண்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இங்க வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு, சாரி ஆப்சென்ட் தான் நமக்கு கேட்டிருக்கிறதே. சோ நான் ஆப்சென்ட் கொடுத்துக்கிறேன். இங்க டேஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் போனஸ் போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, இப்ப போனஸும் நம்ம பாத்திரலாங்களா?
இப்ப வந்து நம்ம போனஸ் போட போறோம். ஓகேங்களா? போனஸ் அப்படின்னா எதை வச்சு போடுவாங்க? 1 year ஃபுல்லா அவங்க வாங்கின சேலரி எவ்வளவோ அதை வச்சுதான் உங்களுக்கு போனஸ் போடுவாங்க. அப்போ சேலரிய பேஸ்டா வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது என்னது? எம்ப்ளாய்க்கு ஏர்னிங் தான். இது பிக்ஸ்டா வேரியபிளான்னு கேட்டீங்கன்னா வேரியபிள், இது மாறும். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அஃபெக்ட் ஆகணும். இது எதுல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சேலரிய பேஸ் பண்ணி நம்ம கொடுக்க போறோம். இப்போ ஒருத்தவங்க வந்து 1 year ஃபுல்லா லீவே போடாம வந்திருக்காங்க, அவங்களுக்கு பர் மந்த் சேலரி 10,000 அப்படின்னா அவங்க 1,20,000 வாங்கிருப்பாங்க அந்த இயர் ஃபுல்லா. அப்ப உங்களுக்கு போனஸ் வந்து நம்ம ஃபுல்லா கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதுவே ஒரு மாசம் லீவ் போட்டிருக்காங்க அப்படின்னா 1 lakh வாங்கிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்க வாங்குற சேலரிய பேஸ் பண்ணி அவங்களுக்கு நாம போனஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் கம்யூட்டட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும். எதுக்காக? ஸ்பிளிட் பண்றதுக்காக. எப்படி ஸ்பிளிட் பண்றதுக்கு? அவங்க 1 year ஃபுல்லா அவங்களோட சேலரி வந்து ஒரு 80,000 இருந்து 90,000 வரைக்கும் இருந்ததுன்னா அவங்களுக்கு எவ்வளவு போனஸ்? 90,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா எவ்வளோ? 1 லட்சத்துல இருந்து 1,20,000 வரைக்கும் இருந்ததுன்னா எவ்வளோ? அந்த மாதிரி சேலரிய ஸ்பிளிட் பண்றதுக்காக தான் ஆஸ் கம்யூட்டட் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? பாருங்க, அந்த இடத்துல நான் ஆஸ் கம்யூட்டட் வேல்யூன்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல நமக்கு கம்யூஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கும். இங்கதான் நம்ம சேலரிய வந்து ஸ்பிளிட் பண்ண போறோம். ரவுண்டிங்ல நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எதை பொறுத்து நம்ம ஸ்பிளிட் பண்ணணும்? அவங்களோட கரண்ட் ஏர்னிங்க பொறுத்து, ஐ மீன் அவங்க சேலரிய பொறுத்து ஸ்பிளிட் பண்ண போறோம். சோ இங்க ஆன் கரண்ட் ஏர்னிங் டோட்டலே நமக்கு இருக்கட்டும். இந்த இடத்துல வந்து வவுச்சர் டேட் இருக்கும். இப்ப நம்ம எஜுகேஷன் மூலம் ஒர்க் பண்றங்காட்டி 1 to 31 மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல தான் நம்ம அமௌண்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல கிரேட்டர் தென்ல நமக்கு கர்சர் நிக்காது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து 0ன்னு எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன போட போறேன்னா 0ல இருந்து ஒரு 80,000 வரைக்கும் அவங்க சேலரி இருந்தது அப்படின்னா 1 yearக்கு. ஓகேங்களா? இங்க நீங்க பெர்சன்டேஜ்லயும் போட்டுக்கலாம், வேல்யூலயும் போட்டுக்கலாம். நான் வந்து வேல்யூல தான் போட போறேன். சோ வேல்யூ அவங்களுக்கு போனஸ் எவ்வளோ அப்படின்னா ஒரு 30,000. ஓகேங்களா? அடுத்தது 80ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க 80 வந்துரும் என்டர் கொடுத்தோம்னே. ஓகேங்களா? 80ல இருந்து ஒரு 1 lakh வரைக்கும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் வந்து 40,000. ஓகேங்களா? இதே மாதிரி 1 lakhல இருந்து 1,20,000 வரைக்கும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு போனஸ் வந்து 50,000. ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டே போலாம். இப்ப நான் 1,20,000ல இருந்து 1,50,000 வரைக்கும் வாங்கினாங்க அவங்களோட இயர் சேலரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 60,000 கொடுக்குறேன் போனஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு எண்ட் பாயிண்ட் வேணும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா அமௌண்ட் அப் டு இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எம்டியா விட்டுறணும். எம்டியா விட்டுட்டீங்கன்னா அது என்னன்னு எடுத்துக்கணும்னா 1,50,000க்கு மேல எவ்வளவு அவங்க சேலரி வாங்கினாலும் இதுதான் போனஸ் எடுத்துக்கும். ஏன்னா இதுதான் நம்ம எம்டியா விட்டுறோமே. எம்டியா விட்டுட்டோம்னா இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? அப்ப அதுக்கு மேல எவ்வளவு வாங்கினாலும் 1,50,000க்கு மேல எவ்வளவு வாங்கினாலும் அவங்களுக்கு போனஸ் வந்து 80,000. ஓகேங்களா? அவ்வளவுதான், நம்ம ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இப்போ போனஸும் நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரிதான் பேரோல்ல வந்து போனஸ் வந்து என்ட்ரி போடுவாங்க. ஓகேங்களா? இப்ப இத வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க பாக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஆல்டர்க்குள்ள வந்துட்டு அந்த பே ஹெட் கிளிக் பண்ணிட்டு எதுல டவுட் இருக்கோ நீங்க இங்க வந்து பாத்துக்கலாம். ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோல இது போதும். ஏன்னா பேரோல் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், நமக்கு லென்த்தா போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னென்ன பாத்திருக்கோம் அப்படின்னா பேரோல்ல 2 லெட்ஜர் கிரியேட் பண்றது மட்டும் தான் பாத்திருக்கோம். அட்டெண்டன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டைப் போடுறது, தென் பே ஹெட் போடுறது. ஓகேங்களா? இன்னும் நாம எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்றது, எம்ப்ளாயி குரூப் கிரியேட் பண்றது பார்க்கணும், பேரோல் வவுச்சர் கிரியேட் பண்றது பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பே ஹெட்ல போயிட்டு இதே மாதிரி ஒரு 5 அலவன்சஸும் 2 டிடக்ஷனும் போட்டு பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, பேலன்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க BROSY அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.